அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் வடுகப்பட்டி டேக்கிங் ஆன் சிறுநாங்கப்பட்டி. டாஸ் வந்து சிறுநாங்கப்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. அதே 5 ஓவர் ஃபார்மேட்டு, ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சசி ஸ்டேக்கில். முதல் பால் ஃபாஸ்டான ஃபுல் ஷாட், குத்தி ஏற்றிட்டாரு. செகண்ட் ஒன் ஃபுல் பிளேடை காட்டி ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. பவர் பிளே, ஸோ இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி போயிருக்காரு. ஓடி எடுக்கப்பட்ட 2. தேர்ட் ஒன் ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸல் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். சர்க்கிள்குள்ளேயே பிடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய விக்கெட்டை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். நல்ல இடத்துல போட்டார். அவுட் சைட் ஆப்ஷன்ஸ். ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகி ஆடணும் பேட்ஸ்மேன். இதர் இப்போ ரீப்ளேல ஆடின மாதிரி லாஃப்ட் ஆடணும், இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் போய் ட்ரைவ் ஆடணும். லோட்டாஸ் இந்த கேப் ஸ்கொயராக போயிருக்கு. ஃபாஸ்டான பேட்ஸ்விங்கை பார்த்தோம். அதை தாண்டி பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி காட்டிட்டார் இங்கே சந்தோஷ். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு 4 ரன்னோட. ரீசெண்டாக நம்ம எடுத்த டோர்னமெண்ட்டில் 50 அடித்த பேட்ஸ்மேன். விட்டாட பார்த்தாரு. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஒரு முடியல. ஸ்கோர் 6 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பாலர் ராஜேஷ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த முக்கில் ஸ்டேக்கில். களமாக ஒரு முக்கில். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. ஃபுல் ஷாட். செகண்ட் டைம் ஒரு ஷார்ட் பால் விழுந்து போச்சு முக்கிலுக்கு. ஒரு மொரட்டார பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. செலிப்ரேட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு 6 பார்க்குறோம். காட் சேஞ்ச். கேட்சப் பிடிக்க முடியல, ரன் எடுக்க முடியல. டாட் பால். மீண்டும் ஒரு ஷார்ட் பிச்சர் பால் தான் போட்டிருக்காரு. அந்த இடம் ஷார்ட் பவுண்டரி சைடு, ஸோ அங்கிட்டு போடுறது டேஞ்சர். அடிக்க முடியல. 2 ரன்லையுமே உங்களுக்கு முக்கியமான விக்கெட்டு. ரிஸ்கி ரன் ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. இடம் கொடுக்காம போட்டிருக்காரு. வெல் வித்தின் த லைன். டாட் பால். செம்ம இடம். கேப்பில் ஒன்றும் பண்ண முடியாது. அவுட் ஃபீல்டு அப்படி இருக்குது. லாங் ஸ்டாப்பில் ஒரு 4 ரன். பவுண்டரிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் போய் ஒட்டி வச்சுட்டாங்க. நேராக உள்ளே போட்டார். ஸ்லாட்டில் விழுந்த வந்துங்கிறது இதுதான். தொலைச்சி எறிஞ்சிட்டாருங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி 6 பார்க்க முடியுது. உள்ளே போட்டாலும் கரெக்டாக எடுக்க தெரியணும். இந்த பேட்ஸ்மேன் ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேன். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் வடுகப்பட்டி. இந்த ஒரு குட்டி அவருக்கான 2வது ஓவர். ஸ்ட்ரைட்டாகவே செம்ம இடம். போன ஓவரில் இதே இடத்துல போட்டார். முதல் பால் டாட்டு. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. செம்ம இடத்துல போட்டார். பேக் ஆஃப் லென்த்து போட்டார். லோவாக வந்திருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணாலுமே ரீச்சுக்கு போக விடலை பவுலர். நல்ல திங்கிங். ஒருத்தர் கேட்டு எடுக்கலாம், ஒருத்தர் கேட்டு எடுக்கலாம்னு சொல்லும்போது எடுக்க முடியல. உள்ளே போடப்பட்ட பந்து. எலிவேஷன் கிடைக்கல. ஃபுல் பவர் போட முடியல சந்தோஷ் அவரால். எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 பேர் வந்தாங்க விக்கெட் கீப்பரோட சேர்த்து. லோட்டாஸ் பால் சுற்றிக்கிட்டே போகுது. ஆளில் உள்ள ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. பேக் ஆஃப்லேருந்து மீண்டும் ஃபாஸ்டான ஆக்ஷன் வச்சிருக்காரு. ஒரு அட்டாக்கிங் ஆக்ஷன் வச்சிருக்காரு ஒரு குட்டி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டு வடுகப்பட்டி. முதல் பால் ஸ்விட்ச் கேட்டம் கொடுக்காம போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ரமேஷ் அவர்கிட்ட வந்து வித் ஆன் ஆஃபர்ட் பேக் ஃபுட் ஷாட்டுக்காக போனாங்க பேட்ஸ்மேனும். சந்தோஷ் ஃபாஸ்ட்டாக போயிட்டார், அட்வான்ஸாக போயிட்டார். தேர்ட் ஒன் வேரியேஷன் வந்திருக்கு. பாடிக்கு வந்துடும். புல் ஷாட் ஆடிடுவார்னு எதிர்பார்த்தேன். நாட் இன் கண்ட்ரோல். அந்த புல் ஷாட் கண்டிப்பாக சேஃபாக விழுவுது. கைக்கு பக்கத்தில் போச்சு, க்ளோஸாக போச்சு, பிடிக்க முடியல. போயிடுச்சு, பவுண்டரியே போயிடுச்சு அந்த இடத்துல. போன பால் ஓவர் ஸ்டெப், நோ பால். இந்த பால் ஃப்ரீ கிட்டு வித்து வைடுன்னு கத்தினாலும் துரத்தி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் சந்தோஷ். மிடில் பண்ணியிருக்காரு. ஒரு 6 ஓட்டம் அங்கே நல்லா போட்டிருந்தார். நல்ல ஓவர் ஆக்சுவலாக சோஃபார் பனிஷ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரா பாலை. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பாலர் சுதர்சன்.
செகண்ட் பால் டாஸ் பால் எக்ஸ்ட்ரா பவுன் எடுக்கலை பட் லோவாக பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேர்ட் பால் வெறுக்கும் டாஸ் பால். அந்த டாஸ் பால் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் ஒரு பஞ்சை போட்டார். அந்த பஞ்ச் ஒரு பம்ப் எடுத்துருச்சு. நிறைய பந்து ஆடி இருக்காரு, நிறைய பவுண்டரியை சேமிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இங்கே வடுகப்பட்டிக்காக சந்தோஷ் 3 more பிச் அப். ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த முறை. ராஜேஷ் அங்கே ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. லாஸ்ட் மோர் உள்ளே போடப்பட்ட பந்து கண்ணை மூடிட்டு கடைசியாக பந்தை வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு. ஓ தொலை தூரம் போயிடுச்சுங்க. அந்த பந்து ஸ்கொயருக்கு மேலே அடிச்சிருக்காரு. டீப் ஸ்கொயரில் ஒரு 6 ஓட்டம். இங்கே மீண்டும் ஒரு சந்தோஷம் அவர் பேட்லேருந்து. வெயிலின் தாக்கத்தை விட இவரோட பேட்டிங்கோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பற்றி எரியுது. 1 more அந்த முக்கியமான பந்து வித் எக்ஸ்ட்ரா பேஸோட உள்ளே கொண்டாந்தார் பவுலர். டாட் பால். முதல் இன்னிங்ஸ் முடியுது. டார்கெட் 55 ரன்னு. சேசிங் காக்கா சங்கர் ஸ்ட்ரைக்கில். ஓப்பனிங் பவுலர் சந்தோஷ். ஓத்த விக்கெட். முதல் பால். வேகம் கம்மினாலுமே பேட்ஸ்மேனுக்கு அந்த டைமிங் கிடைக்க பேட்டை வச்சுட்டாரு. அங்கே மிஸ்ஃபீல்டின் காரணமாக பின்னாடி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. தடுக்க முடியலைங்க. முதல் பால் பவுண்டரி இங்கே சங்கர் அவருக்கு. செகண்ட் பால் க்ளோஸ் டு பாடி போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தார் கேப்டன் மேகன். அங்கே ஃபாஸ்ட்டான பேட்ஸ்விங். இன்னும் வாட்ச் பண்ணி ஆட வேண்டியதாக இருந்திருக்கும். ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாரு. பேட்டோட ஃப்ளோ வேறு லெக் சைடில் போயிடுச்சு. பிடிச்சிட்டாருங்க. எண்டில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. இங்கே கௌதம் விக்கெட்டுக்கு அப்புறம் நியூசன் சந்திர ஸ்டேக்கில் சுண்ணாங்கப்பட்டிக்காக வந்த உடனே பேட்டை விட்டாருங்க. ஒரு ஃபுல்லோவான ஷாட்டை பார்க்க முடியுது. அது வேறு மாதிரி இருக்குது. அட்வான்ஸ் பண்ணது கொஞ்சம் தான் அப்படின்னா பந்து ஃப்ளோவோட போன காரணத்தினால எங்கேயோ போய் விழுந்துருச்சு. போன பால் வைடே ரீபால். பால் ஒரே கையில் விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன். குத்தி போயிடுச்சுங்க. ஓவரோட கடைசி பந்து ஒரு 6. குத்தி போயிருக்குன்னு எதிர்பார்த்தேன். 4 இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஷார்ட் பவுண்டரி சைடை யூஸ் பண்ணி ஒரு 6. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. காமன் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் 17 ஆடி இருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் வடுகப்பட்டிக்காக விக்னேஷ். குட்டி ஸ்டேக்கில் 2 ஃபுல்லராக போட்டார். 2க்கு புஷ் பண்ணுறாரு குட்டி. போன பால் வெயிட் சைட். நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் நல்ல பால் போட்டு காட்டியிருக்காரு இங்கே விக்னேஷ். செகண்ட் டைம் லாஃப்ட்டுக்கு அந்த எலிவேஷன் கொடுக்காத இடத்துல போட்டிருக்காரு வேகத்தோட. கேப்பில் போயிருக்கு. செம்ம கேப் இது ஆக்சுவலாக. மீண்டும் ஒரு நல்ல பந்து கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ப்ளே பண்ண உள்ள ஒரு லக்கி பவுண்டரி கிடச்சிருக்கீங்க சந்திர அவருக்கு. காலுக்குள்ள பூந்துருச்சுங்க. விக்கெட்டை சேவ் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமான ஹிட்டரோட விக்கெட்டுங்கிற காரணத்தினால ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. செகண்ட் டைம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ஸ்மேன் ஒரு தடவை மிஸ் பண்ணார். இந்த பேட்ஸ்மேன் ஒரு தடவை மிஸ் பண்ணியிருக்காங்க. லோட்டாஸ் பால் ரூம் கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாங்க. அதில் மிஸ் ஆகி போச்சு. கண்டிப்பாக சுற்றிடுச்சு. அங்கே விக்கெட்டை பிடிக்கவும் வாய்ப்பெல்லாம் போச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பவுலர் மனோஜ் வந்திருக்காங்க. 18 பால் பாக்கி இருக்குது. 29 தேவை. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் காரணமாக டாட்டா இருக்கும். செகண்ட் பால் பாடி லைனுக்கு வந்திருக்கு பந்து. அவங்க எதிர்பார்த்தது அந்த ஹிட்டரோட விக்கெட்டு பார்த்து ஓடி எடுக்கப்பட்ட 1. அந்த விக்கெட்டை பிடிக்க முடியல. ஒரு ஃப்ளாட் பேட்டிங் பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார் பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு சிங்கிள் அந்த ஹரிசாண்டல் ஷாட்டில் வெள்ளக்கி போட்டாருங்க. அடுத்த பந்து ஏறிட்டார். ஸ்லைஸ் ஆயிடுச்சு. மீண்டும் ஓடி எடுக்கப்பட்ட கப்பல் ஆஃப் ரன்ஸை பார்க்க முடியுது. போன பால் ஒரு எக்ஸ்ட்ரா டவுன் லெக்கு. ரீபால் வேகத்தை கம்மி பண்ணாங்க. விலக்கி வேற போட்டாங்க. ரன் எடுக்கும் வாய்ப்பு கொடுக்கலைங்க பவுலர். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. அதே ஒரு விக்கெட் விட்டு இந்த ஓவர் பார்த்துக்கு நியூ பவுலர் மேகன். 12 பால் பாக்கி இருக்குது. 24 தேவை. முதல் பால் பாடிக்கு பார்த்து போடப்பட்ட பந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகலை. ஸோ பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்காது. சூப்பர்.
செகண்ட் பால். போன பால் வைடேறி பந்த பால். குத்தி போடப்பட்ட பந்து. இந்த பேட்ஸ்மேன் நல்லாவே புல் ஷாட் ஆடுவார். அங்கே சசி ஃபீல்ட் கையில் போட்டு போயிடுச்சுங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க. அந்த இடத்துல ஒரு க்ளீன் ஹிட்டை பார்க்க முடியுது. நின்றுச்சு பந்து, கரெக்டாக நின்றுச்சு. எடுத்துட்டார் பேட்ஸ்மேனும். பவுலிங் செஞ்சு இந்த ஒரு சங்கர் கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. கடைசி 2 பால் பாக்கி இருக்கு ஓவரில். குட் பேட்டிங்னே அப்படின்னு வெளில வந்து கத்துறாங்க. அந்தளவுக்கு அடிச்சிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் ஒரு 6. கண்டிப்பாக இந்த பேட்ஸ்மேன் டெஸ்ட்ராய் பண்ணி கொடுத்துருவாருங்க. 12க்கு 29. எனக்கு வந்து 2 6 ஈஸியாக பதிவு பண்ணிட்டாரு. இப்போ சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டிருக்காங்க. பாடியில் பட்டிருக்கு. 4 ஓவர் முடிவில் 52 ஆடி இருக்காங்க. 18க்கு 29 இருந்துச்சு. மேட்சை கரெக்டாக க்ளோஸ் ஆக கொண்டாட்டார். கடைசி 6 பந்து பாக்கி இருக்குது. 6க்கு 3 தேவை. சிங்கிள் மாற்றிட்டாங்க. 2 ரன் தேவை. செகண்ட் பால். அதுலேயும் ஓடிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1 இங்கே. ஸ்கோர்ஸ் லெவல் 1 ரன் தேவை. இன்கமிங் டெலிவரி. ஷார்ட் ஸ்கொயர் லெக் வச்சு போட்டாங்க. சசி எங்கே மீண்டும் ஒரு டாட். அடுத்த பந்து. ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைலுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ஹிட்டர் உள்ள நின்னாங்க. ஆங்கர் இன்னைக்கு கடைசி வரைக்கும் நின்னார். குட்டி மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை சிறுநாங்கப்பட்டி. ஸோ வடுகப்பட்டி டீம் சந்தோஷ்காக வாங்கிக்கிறாங்க. அடிக்கப்பட்ட ஒவ்வொரு 6களுக்கும் 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. 5 6 பதிவு பண்ணியிருந்தார் சந்தோஷ். இதை வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா ஸ்வீட் ஸ்டால், கீரனூர்.